ட்ரிப் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலரை சொல்கிறேன். 4 வீலர், முக்கியமாக 4 வீலர் தான். காரில் போகிறீங்க, லாரி ஓட்டுறீங்க, என்னத்தை நினச்சிட்டு நீங்கள் வண்டி ஓட்டுறீங்கன்னே தெரில. என்ன பண்ணுறீங்கன்னா, லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திருப்புறீங்க, ரைட்டில் போட்டு லெஃப்ட்டில் திருப்புறீங்க. இதனால் 2 வீலரில் வரவங்களாம் என்ன பாவம் செஞ்சவங்களாங்க? அப்படி நீங்கள் வாட்டுக்கு பண்ணிவிட்டு போயிடுறீங்க. இதனால் ஒரு உயிரோ 2 உயிரோ உயிர் போகிறதோட அவங்கள நம்பி இருக்க குடும்பமும் கெட்டு போகுதுங்க. கொஞ்சமாவது மைண்டில் சின்ன தப்பு தான். நம்ம ஐயோ இதுக்கு பதிலாக எதை பண்ணிட்டோங்கிறது அந்த இடத்துல அது சின்ன தப்பு தான். அது எந்த இடத்துல பண்ணுறோங்கிறத பொறுத்து அது மாறுமா இல்லையா? 4 வீலர் நம்ம நல்லா தானே பழகி தானே பண்ணுறோம். எதுக்கு அப்படி வண்டி ஓட்ட தெரிலன்னா நம்ம பேசாமல் இருந்துட்டு போயிடணுங்க. இன்னொருத்த உயிரோட விளையாடக்கூடாது. அதே மாதிரி தான் பெண்களுக்கும் சொல்கிறேன். பெண்கள் நிறையா பேர் வண்டி ஓட்டுறன்ற பேரில் என்ன பண்ணுறீங்க? நம்ம என்னதான் பெண்ணியம்னு நம்ம நிறையா பேசினாலும் பெண்கள் பண்ணுற தப்பையும் ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். நிறையா ஸ்கூட்டி ஓட்டுறீங்க, லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போகிறீங்க, ரைட்டில் போட்டு லெஃப்ட்டில் போகிறீங்க. நீங்களும் இதுதான் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இதை மாற்றிக்கோங்க. உங்களால் ஒரு உயிர் மட்டும் கிடையாது, ஒரு குடும்பமே பாதிக்கப்படுது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏதோ இதை சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறையா நாங்கள் வரும்போதே நிறையா பார்க்குறோம். இப்போ கூட நடந்துச்சு. இதை நான் வீடியோ பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலான்ட்டு மறந்துட்டேன். இது இப்போ நடக்கும்போது இதை கண்டிப்பாக சொல்லிடலாமேன்னு சொல்கிறேன். தயவு செஞ்சு அதில் மட்டும் கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்கன்னு நினச்சி அவங்க எந்த பக்கம் போவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எங்கிட்ட வந்துடுவீங்க, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பார்த்து கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள்.